ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இப்போ நேற்றுக்கு கேது தசை பார்த்தோம். இன்றைக்கி சுக்கிர தசை பார்ப்போம். எந்த ஒரு மகா தசை எடுத்துட்டாலும் அந்த மகா தசையை கடந்து வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ சுக்கிர தசை 20 வருஷம் ஆகும். இப்போ இந்த சுக்கிர தசையில் ஒரு புத்திலையும் நம்ம என்னென்ன பண்ணி பரிகாரம் பண்ணிட்டா நமக்கு சாதகமான சூழ்நிலையை நமக்கு நாமே உருவாக்கிக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல சுக்கிர புக்தி. இந்த சுக்கிர புக்தியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வெள்ளியில் அம்மன் முகம் வாங்கி வச்சு பூஜை பண்ணலாம். அம்மன் முகம் வாங்கி கோவில் கொடுக்கலாம். என்னால் அவ்வளோலாம் முடியலைங்க அப்படின்னா வெள்ளி டம்ளரில் தண்ணி குடிங்க, வெள்ளி டம்ளரில் காப்பி குடிங்க, வெள்ளி டம்ளரில் பால் குடிங்க. இந்த வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணு. இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூரிய புக்தி. இந்த சூரிய புக்தியில் சிவனுக்கு தயிர் வாங்கி கொடுங்க. எப்போனா உச்சிக்கால நேரத்தில் சிவனுக்கு தயிர் வாங்கி கொடுங்க, சிவனுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணலாம். முடிஞ்சவங்க பட்டு வஸ்திரம் கூட வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததாக சந்திர புக்தி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை பண்ணலாம். பௌர்ணமி பூஜை பண்ணலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரியாக ஒரு வழிமுறையை நம்ம வகுத்துட்டே வரலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் புக்தி. இந்த செவ்வாய் புக்தியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மனுக்கு போயிட்டு உங்களால் எது முடிஞ்சதோ அதை அந்த 9 விளக்கு ஏற்றிட்டு அந்த செவ்வாய் புக்திக்கு உண்டான பூஜையை நீங்கள் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு முருகன் இது தெரியும்னா சஷ்டி விரதம் இருக்கலாம். சஷ்டி விரதம் இருந்து முருகனை பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் செவ்வாய்க்கு உண்டான ஷட்கோண விளக்கு ஏற்றி அந்த மாதிரி பூஜை வழிமுறையும் பின்பற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ராகு. இந்த ராகு தசை வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுக்கிரன் ராகு இந்த காம்பினேஷன் சில பேருக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த சின்ன கன்னி பெண்களை வச்சு நீங்கள் இந்த கன்னியா பெண்கள்னு சொல்லுவோம், அந்த பூஜை பண்ணலாம். இதுக்கப்புறமா பத்ரகாளி அம்மன், கோலவிழி அம்மன், இந்த மாதிரி அம்மன் வச்சு நீங்கள் கோயிலுக்கு போக மாட்டோம், வீட்லேயே வச்சுட்டு நெய் விளக்கேற்றி வெள்ளிக்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ நீங்கள் அந்த பூஜையை பண்ணிவிட்டு அங்கே ஒரு கல்கண்டு நைவேத்தியம் பண்ணலாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குரு தசை. இந்த குரு புக்தி சுக்கிர தசையில் குரு புக்தியில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க குருமார்கள் இவங்களை போயிட்டு நீங்கள் வணங்கி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஒரு 17 பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். அன்னதானம் பண்ணிவிட்டு அந்த குரு ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அது உங்களை வழி நடத்திட்டே போகும். இப்போ சனி புக்தின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அவரை பிரார்த்தனை பண்ணலாம். சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீல சங்கு பூவால் மகாலட்சுமிக்கு சனிக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணலாம். இதே நீல சங்கு பூவால் இல்லைன்னா நீல வஸ்திரம் சனீஸ்வரருக்கு வாங்கி கொடுத்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து 19 விளக்கு ஏற்றி இந்த மாதிரி உங்களோட பூஜை வழிமுறையும் பண்ணலாம். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் தசை. இந்த புதன் தசையில் நீங்கள் ஒரு 17 விளக்கு ஏற்றி வச்சு வீட்டிலையும் ஏற்றி வைக்கலாம், கோவிலையும் ஏற்றி வைக்கலாம். இந்த மாதிரி கோவில் எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம். நான் பெருமாள் கோயில் தான் போடணுமா, சிவன் கோயில் தான் போடணுமான்ற வழிமுறையெல்லாம் இல்லை. இதை புதன்கிழமையிலையும் நீங்கள் பண்ணலாம், சனிக்கிழமையிலையும் பண்ணலாம். வெத்தலை ஒரு 17 வெத்தலையை நீங்கள் எடுத்து பாக்கோடு சேர்த்து வச்சு அதில் ஒரு பழமும் வைங்க. ஒரு பழமும் வச்சுட்டு அதை நைவேத்தியம் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அதை நீங்கள் தானமாக கொடுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது அந்த புக்தியில் உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் நடந்துகிட்டே வரும். வெத்தலை செடி வீட்டில் வளர்க்கலாம் அந்த காலகட்டத்தில். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது புக்தியில் அரசும் வேம்பும் சேர்ந்து இருக்கிற ஒரு செடியை சின்னதாக வாங்கி எங்கேயா சிவன் கோவிலில் போயிட்டு அந்த அரசு வேம்புக்கு அவங்கள விட்டே ஒரு பூஜை பண்ண சொன்னால் சின்னதாக பண்ணுவாங்க. அந்த பூஜையை பண்ணி அங்கே நீங்கள் நட்டுட்டு வரலாம். ஏன்னா அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, எங்களுக்கு பக்கத்தில் கோவில் இல்லைங்க, அந்த மாதிரி பண்ணல. சரி பரவாயில்ல, அரசும் வேம்பும் சேர்ந்து இருக்கிற இடத்துல பிள்ளையார் இப்படியும் இருப்பாங்க. அந்த பிள்ளையாரை போயிட்டு ஒரு 7 தடவை பிரதர்ஷனமாகவும் 7 தடவை ஒரு அப்பிரதர்ஷனமாகவும் சுற்றி வரலாம். இது வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம், நீங்கள் சனிக்கிழமையும் பண்ணலாம். இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை பரிகாரங்களும் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது அந்த மகாதசைன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரதசையை நீங்கள் ஈஸியாக எந்த உங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராதுக்கு உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதான் இந்த தசாபுக்தி பரிகாரங்கள். இதை நீங்கள் அவசியம் பண்ணி பாருங்கள் ஒருத்தரும்.